அந்த பொம்பளை அந்த ஆளை போட்டு ராட்சசி மாதிரி அடிக்கிறாளே, கூட அந்த ரவுடி பசங்களும் சேர்ந்து அடிக்கிறாங்க. ஆறாவ அந்த ஆளு அந்த பொம்பளையோட புருஷன். மெய்யாலுமா சொல்ற? நான் நொய்யாலுமா சொல்றேன். அன்னி கூட அல்டா பக்கா என்னாண்ட சொல்லிச்சு. அடப்பாவி, புருஷனை போட்டு இந்த அடி அடிக்கிறா? எல்லாம் துட்டுக்குதான். 10 ரூபா கொடுத்தா நானே வாய் வச்சிருவேன் பாத்துக்க. உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன்டா, பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வரமுறை இருக்குடா. அப்படி பாவப்பட்ட பணம் நமக்கு வேணாம்டா. கேவி ரோட்ல போற எல்லாரும் ஏமாத்தி பணம் வாங்குறியா? அது பாவம் இல்லையா? கேட்டாம் பாரு கேள்விய. கேக்குறான் பாரு கேள்வி. அது வேற இது வேறடா. ரோட்ல ஒரு ஆளை பார்த்து அளவோட அடிக்கணும்டா. ஆனா இந்த மாதிரி ஒருத்தரை கஷ்டப்படுத்தி பணம் பறிக்கிறது பாவம்டா. அது பாவம்னா எல்லாமே ஒண்ணுதான். ஏய் வாய பத்திரியா? தபார் கேள்வி, நாம ஏதோ பெரிய தப்பு பண்றோம்னு நினைக்கிறேன். அன்னைக்கு அல்டா பேச்சை கேட்டு எவனோ ஒருத்தங்கிட்ட குரலை மாத்தி பேசுறது தப்பா போச்சு. ஆனா அந்த பொம்பளை அந்த ஆளை என்ன பண்ணானே தெரியல கேவி. ஏய் அல்டாப் ஏடா திடீர்னு இப்படி மாறிட்டா? நல்லா தானே இருந்தா. யாரு கஷ்டம்னு வந்து கேட்டாலும் அள்ளி அள்ளி கொடுப்பாடா. என்ன ஆச்சு அவளுக்கு? ஏ கேவி, அந்த அல்டாப் என்னன்னா போட்டோம். நான் நேரம் அந்த ஆளாண்ட போயிட்டு எல்லா மேட்டரையும் சொல்லிட்டு போறேன். எந்த ஆளுகிட்டடா? அன்னைக்கு ஒருத்தராண்ட குரலை மாத்தி பேசல அந்த ஆளாண்ட. அண்ணா என்னடா அந்த ஆளை எங்க நான் போய் கண்டுபிடிப்ப? டேய் எல்லாம் தேனா கடிப்பான்டா. டேய் வேணாண்டா, அல்டாப் இந்த வேலையில இறங்கி இருக்கானா அது சும்மா இருக்காது. ஏதோ ஒரு திட்டத்துல கொண்டு போய் நிறுத்திடுவா. இப்போ போய் நீ அதை சொன்னேன்னு வச்சுக்க, தேவையில்லாத வம்பாயிருந்தா. நான் ஆமாண்ணா, கேவி சொல்றதும் கரெக்ட் தான். எதா இருந்தாலும் ராணி அக்காட்ட கேட்டே சொல்லலாம். என்னடா யோசிச்சுக்கிட்டு இருக்க? போய் நம்ம பொழப்ப பாரு. சும்மா இருந்தா சோறு கிடைக்குமாடா? ஆசையா பெத்து வளர்த்த மக ஒரு அயோக்கியனா வந்து உன் முன்னாடி நிக்கிற. நான் தப்பு பண்ணும் போதெல்லாம் பயந்திருக்கேனே தவிர கவலைப்பட்டதில்லை. எதுக்காகவும் குழப்பம் அடைஞ்சதில்லை. ஆனா இப்போ ரொம்ப குழப்பமாவும் கவலையாவும் இருக்குமா. என்ன பண்றதுன்னு புரியலம்மா. போதும்மா போதும். இனிமே என்னால யாரோட வாழ்க்கையும் பாதிக்கப்படக்கூடாது. நந்தினி ரொம்ப நல்லவம்மா. நான் அயோக்கியம் தெரியாம இத்தனை நாளா என் மேல அன்பையும் பாசத்தையும் ஒளிஞ்சா. இப்ப நான் மனம் திறந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டு சட்டமும் ஆண்டவனும் கொடுக்கிற தண்டனையை ஏத்துக்கலான்னு முடிவு பண்ணப்போ அவ வயித்துல விதை ஒண்ணு முளைச்சிருக்கு. நான் கெட்டவன் சொன்ன ஒரு வார்த்தையால இப்படி துடிச்சு துவண்டு போனவ என்ன பத்தின உண்மையெல்லாம் முழுசா தெரிஞ்சா என்ன ஆவாளோ. என் வாரிச சுமக்கிறது பாவமா நினைச்சு தன்னை தானே அழிச்சாலும் அழிச்சுக்குவா. எனக்கு எந்த தண்டனை கிடைச்சாலும் ஏத்துக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஆனா நந்தினிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அடுத்து நான் என்ன பண்ணணும்னு
எனக்கு நீதாம்மா ஒரு வழி காட்டணும். நந்தினிமா, மனசுல 1000 வருத்தம் இருக்கலாம், யார் மேல என்ன கோபம் வேணாலும் இருக்கலாம். ஆனா கர்ப்பமா இருக்கிற இந்த நேரத்துல வெறும் வயித்தோட இருக்க கூடாதுமா. அது உங்க வயித்துல வளர்ற பிள்ளைக்கு ஆகாதுமா. தயவு செஞ்சு இந்த ஒரு கிளாஸ் பாலையாவது குடிங்கம்மா. இந்தாங்கம்மா, நான் சொல்றத கேளுங்கம்மா. இந்தாங்கம்மா. அம்மா, இந்த பாலை குடுக்கறதுக்கு பதிலா கொஞ்சம் விஷத்தை குடு. குடிச்சிட்டு ஒரேடியா செத்துடுற. வயித்துல இந்த குழந்தைய சுமக்கிறேன்னு நினைக்கும் போது நெருப்ப சுமக்கிற மாதிரி இருக்கு. அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா. வேற எப்படி சொல்றது? இந்த குழந்தைய என் வயித்துல சுமக்கிறது பாவம் நினைச்சு வருத்தப்பட்டு இருக்க. இதுல பால் குடிச்சு என்ன ஆக போகுது? வேண்டாம், நான் எதுவும் சாப்பிட போறதில்ல. இந்த குழந்தை வயிற்றிலே கடந்து சாகட்டும். பாவப்பட்ட வாரிசு சுமக்கிறதை விட அதை அழிக்கிறது நல்லது. அம்மா, என்னம்மா இவ்வளவு கோவத்தோட இருக்கீங்க? தம்பி என்ன சொல்ல வர்றாருன்னு நீங்க முழுசா கேட்கவே இல்லையம்மா. எங்க சொல்ல விட்ட? அதான் வக்காலத்து வாங்கிட்டு நிறுத்திட்டியே. நீங்க 2 பேரும் சேர்ந்து ஏதோ பெரிய நாடகம் ஆடிட்டு இருக்கீங்க. உங்களை நல்லவங்க நினைச்சது ஏன் தப்பு? என் தங்கச்சி கௌரி சொன்ன மாதிரி என்னையும் என் அத்தையும் கொல்றதுக்கு நீங்க 2 பேரும் சேர்ந்து எதை சதி பண்றீங்க? அது என்னங்கிற எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சாகணும். அது வரைக்கும் உங்க 2 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன். இத பாரு, பொறுமையா இருந்த பச்சை தண்ணி, பொங்குனா கடல். அத நீங்க சீக்கிரம் தெரிஞ்சுப்பீங்க. மூஞ்ச பாக்குறதே. முதல்ல வெளில போ. அம்மா, போன்னு சொல்றல. என்னடா இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னுமா முடியல? ஏண்டா இவ்வளவு நேரம் ஆகுமா? ஆமாண்ணே, நிறைய கேஸ் வரண்ணே, ஒவ்வொரு ஆளா தான் பாப்பாங்கண்ணே. கண்டிப்பா நமக்கு ஜாமீன் கிடைச்சிருண்ணே, அவசரப்படாதீங்க, கண்டிப்பா நமக்கு கிடைச்சிரும்.
இவன் வேற உயிரை வாங்கிட்டு அது எங்களுக்கு தெரியாதா? அவளை இறங்கி நில்றா, கடுப்பு கிளப்பிட்டு. அண்ணே நீங்க ரொம்ப கோவமா இருக்கீங்கண்ணே. கோர்ட்டு கேண்டீன்ல மசாலா டீ போடுறாங்க, வாங்க குடிச்சிட்டு வருவோம். ஏய் ஒன்னும் வேணாம், நீ போய் குடிச்சு வேணாம் போ. அண்ணே வாங்கிட்டு வந்துட்டுமாண்ணே? அட்ட சாமி போ சாமி நீ. சரிண்ணே நீங்க வண்டியில இருங்க, நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். தனியா வராரு, தமிழுக்கானுமே. என்ன சார் ஜாமீன் கிடைச்சிருச்சா? இல்ல சார். சார் என்ன சார் ஜாமீன் கிடைக்கலையா? சார் சீனியர் வக்கீல் கூட எவ்வளவு போராடினார் சார், ஆனா ஜாமீன் கிடைக்கல சார். 5 நாள் போலீஸ் ரிமாண்ட்ல அவரை வைக்க சொல்லி ஜட்ஜி ஆர்டர் போட்டார் சார். இதே போலீஸ் ரிமாண்ட்ல வைக்க என்ன சார் நீங்க? இன்னைக்கு என்னமோ ஜாமீன் கிடைச்சிரும் சொன்னீங்க, இப்போ வந்து போலீஸ் ரிமாண்ட், அது என்ன சார் நீங்க? போ. நாங்களும் அப்படிதான் சார் நினைச்சோம், ஆனா என்ன பண்றது சார், இது ஆள் கடத்தல் கேஸ். கடத்தப்பட்டவனே நேர்ல வந்து சாட்சி சொன்னதுனால ஜட்ஜும் ஜாமீன் தர மறுத்துட்டாரு. கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு சார். என்ன சார் ஸ்ட்ராங்கா இருக்கு, ஆர்டினரியா இருக்கு? உங்களை எல்லாம் நம்பி வந்ததுக்கு போங்க சார். இப்ப என்னதான் சார் பண்றது? சார் நாளைக்கு இந்த கேஸை நாம ஹைகோர்ட்ல அப்பீல் பண்ணலாம் சார். அது வரைக்கும் போலீஸ் கண்ணில் படாம இருங்கன்னு எங்க சீனியர் சொன்னார் சார். அப்புறம் உங்களுக்கும் ஜாமீன் கிடைக்காம போயிடும். ஏன் ஜாமீனை விடுங்க சார், இப்ப ஏன் ஜாமீனா முக்கியம்? தமிழ் முதல்ல பாருங்க சார், பாருங்க சார், இந்த கோலத்தை பாக்குறதுக்கா நான் இங்க வந்து உட்கார்ந்திருக்கேன். தப்பு பண்ணாத ஒரு வக்கீலுக்கு இந்த நிலைமைன்னா அப்ப பொதுமக்கள் நிலைமையெல்லாம் பாவம் சார். நீங்க எல்லாம் எதுக்காக சார் இருக்கீங்க? சார் என்ன திட்டு என்ன சார் பிரயோஜனம்? போங்க சார், பேசாதீங்க, ஏதாவது சொல்லிடுறோம். போறான் பாரு பொறம்போக்கு அயோக்கிய பையன். இவனால தான் இன்னைக்கு தமிழுக்கு இந்த நிலைமை. சார் உட்காருங்க சார், உட்காருங்க சார். என்ன சார் நீங்க ஏற்கனவே பெரிய பிரச்சனையா இருக்கு, நீங்க வேற இப்ப போய் பிரச்சனை பண்ணாதீங்க சார். உட்காருங்க சார். இல்ல சார், இன்னைக்கு பாருங்க சார், இவனாலதான் சார். ஆமா சார், அவனாலதான் சார். இன்னைக்கு கூட ஜாமீன்ல ஜட்ஜி கையெழுத்து போட நேரத்துல அந்த புருஷன் முன்னாடி 2 பேரும் வந்து கெடுத்துட்டு போயிட்டாங்க சார். செய்வாயா இவன் செய்வான். இவனுக்கு இருக்கு ஒரு நாள் இவனால தான் தமிழ் இன்னைக்கு உள்ள இருக்கிறான். சார் தமிழ் சார் நல்லவரு, திறமசாலி, எல்லாருக்கும் தெரியும் சார். ஆனா சந்தர்ப்பமும் சாட்சியும் அவருக்கு எதிரா நிக்குதே. இதையே இன்னும் எத்தனை நாளைக்கு சொல்லிட்டு இருப்பீங்க? ஜாமீன் அடியா சந்தர்ப்பம் சம்பிரதாயம் சடங்குன்னு போயா. சார் நீங்க இங்க இருக்கிறதே ஆபத்து சார். முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க சார். யாராவது பார்த்துட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும் சார். ஏன்பா ஆட்டோக்காரர் தம்பி, பாப்பா எடுப்பா, முதல்ல ஆட்டோ எடுப்பா. நீங்க போங்க சார், நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு மாதிரி நாளைக்கு ஏதாவது பண்ணன்னு வைங்க சார். நான் கண்டிப்பா பாத்துக்கிறேன் சார். என்ன வண்டி நாளைக்கு கண்டிப்பா ஜாமீன் எடுத்துலாம் சார். அவனுக்கு கிளம்பு ஒரு நாள். நீங்க கிளம்புங்க சார், வண்டி எடுப்பா முதல்ல. நன்றி. நந்து, உன்னை பாக்கிறதுக்கு என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. என்ன விடுங்க, நந்தினி எப்படி இருக்கா? உள்ளதான் இருக்கா, இன்னும் கோபம் போகலப்பா. யார்கிட்டயும் முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறா. எப்படி பேசுவ சாவித்திரி அம்மா? தான் கழுத்துல தாலி கட்டினவ
ஒரு அயோக்கியங்கிற சந்தேகம் வந்ததுக்கு அப்புறம் எந்த ஒரு நல்ல பொண்ணுக்கும் வர கோவம் தான் இது. நந்து, இங்க வச்சு எதையும் பேச வேண்டாம்ப்பா. சாயந்தரம் கோயிலுக்கு போயிட்டு வரலாம்ப்பா. இல்லப்பா, கோயிலுக்கு போயிட்டு வந்தா ஏதாவது நல்லது நடக்கும்னு மனசுக்கு தோணுதுப்பா. சாவித்ரி அம்மா, நீங்க உடைஞ்ச கண்ணாடிய ஒட்ட வைக்க முயற்சி பண்றீங்க. உடைஞ்ச கண்ணாடியை ஒட்ட வைக்க முடியாது. அப்படியே ஒட்ட வச்சாலும் உடைஞ்ச அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். இருக்கலாம் நந்து, ஆனா இப்ப உடைஞ்சது கண்ணாடி இல்லப்பா, மனசு. மன காயங்களுக்கு காலந்தான் சிறந்த மருந்து. நந்தினி வாழ்க்கை வீணா போகாம இருக்கிறதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம்ப்பா. तेरे